ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? வந்துட்டாங்க. மா வராங்கம்மா. லேட்டான உடனே எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் சொன்னா சரியான நேரத்துக்கு வந்துடுவேன். சந்தோஷம். என் வாழ்க்கையில இது வரைக்கும் முழுசா ஒரு மந்திரவாதி நான் பார்த்ததே இல்லை. ஆத்தாடி, இப்படித்தான் ஜடாமுடியோடு இருப்பானுங்களா? அவரோட முடியே 7 அடி இருக்கும் போலயே, பார்க்கவே பயமா இருக்கு. அம்மே பகவதி, என்ற பகவதி உத்தரவு தந்துட்டா. ஆனா ஐயா, உள்ள போய் பூஜைக்கு வேண்ட ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. போங்க. போங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க வந்த நேரம் வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போனாலே போதும். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்ற யக்ஷினி பாத்துக்குவா. ஜெய் யக்ஷினி. வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாமா, அவரை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லை? மாதவி, உனக்குமா பயம் இல்லை? அப்ப நான் மட்டும் தான் பயந்துட்டேனா? டாடி, என்னடா என்ன டாடி இது? என்ன நடக்க போதோ எனக்கு ஒன்றும் புரியல. உன் அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. சரி, நீங்க போங்க, நான் வர மாட்டேன். டாடி வா, வந்து நான் எதுக்கு அம்மா கூட நின்று வேடிக்கை பார்க்கலாம். சரி, வா போலாம். வா போலாம், வா. ஆமா, பட் இதெல்லாம் காமெடியா இருக்கு டாடி. ஐயோ, என்னது ஒரே மண்டோட கிடக்குது? நம்ம வீட்டில் இருக்கமா இல்லை சுடுகாட்டில் இருக்கமா? ஒருவேளை எதிர்த்து வீட்டு அப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி செத்து போச்சு, அதோட மண்டையோட இருக்குமோ? மண்டையோட்டில் அப்பதான் சாயல் தெரியுது. அது உனக்கு பயமா இல்லையா? எப்படி கல்லு மாதிரி நிக்கிற? நீ தைரியமானவதான், சும்மா இரு. ரங் மங் நங் யங் ஜிங் யங் சத் சடாஹு யக்ஷினி. காணாம போனது ஆறு? என் கடைசி பொண்ணு சுரேகா. சரி, அவளோட கட்டு துணி ஏதெങ്കിലും எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன், எடுத்து வச்சீங்களா? எடுத்து வச்சிருக்கேங்க. கல்யாணம் ரூமுக்கு போய் வெள்ளை பையில சுரேகாவோட ட்ரெஸ் இருக்கு, சீக்கிரமா எடுத்துட்டு வா. சீக்கிரமா போ. கல்லு, சீக்கிரம் வாயா. அவனுக்கு பதில் என்ன இருக்கலாம்ல, நான் அப்படியே ஓடி போயிருப்பேன். துவைக்காத உடுப்பு தான் வேணும். பெண்குட்டி போட்டு கழட்டின உடுப்பு. இல்ல இல்ல இல்ல, அந்த ட்ரெஸ் துவைக்காம தான் இருக்கு, அதை தான் எடுத்துட்டு வர சொன்னேன். அம்மா கொடுத்துருவா. அத வாங்க. இந்தாங்கய்யா. ஐயா, அதனை விட வைக்க. அம்மே பகவதி தேவி, யக்ஷினி. ஏமா, மந்திரவாதி கையில் இருக்கிற பூனை மூஞ்சி பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயோ, மந்திரத்தை முடிக்க மாட்டாம இருக்கு. அம்மே தேவி பகவதி, ஸ்ரீம் ரீம் ஐம் காளி ஸ்ரீம் ஹும். டாடி, ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இருக்கு டாடி. கொஞ்சம் சுமாரு, எதுவும் பேசாத.
உங்க அம்மா கூட சண்டை போட இது நேரம் இல்ல. இது சைலண்டா இரு. சரி. மா, ஐயோ, என்னம்மா இது? ஏம்மா மாதவி, என்னம்மா சுரேகாவோட துணி இப்படி ஆடிட்டு இருக்கு? என்னடா அது, துணி அதுவா நகருது? டாடி, பிளாக் மேஜிக், கண் கட்டு வித்த. தெரியுது. மறுபடியும் சொல்றேன், நீ எதுவும் வாய விட்டுறத. தேவையில்லாத ரிஸ்க் ஆகும். சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. என்ன, ஏன் இந்த துணி தானா அசையுது? തുണി ആടുന്നു, അസയുന്നു, തുടിക്കുന്നു. എന്താ അർത്ഥം? ഇതിന് എന്താ അർത്ഥം? என்ன அர்த்தம்? இதுக்கு காரணம் இதே மாதிரி உங்க பொண்ணோட ஆத்மா அவட துடிக்குதுன்னு அர்த்தம். உங்களோட பொண்ணு பெரிய ஆபத்துல இருக்காத அர்த்தம். அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். பாருங்க என்ன சொல்றாரு. ஆமா சார், ஒரு பக்கம் என் பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் என் பொண்ணை காணும். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். சார், உங்களுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கேன். கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? அட்லீஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போட்டு என் பொண்ணை கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்ல முடியுமா சார்? ஆமா சார், ஆமா. ரெண்டு பேரும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கோம் சார். ப்ளீஸ் சார். என்னங்க சொன்னாரு? என்னால என்ன முடியுமோ அதை பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஜோதி. அண்ணே, என்னன்னு இது? எதுக்காக இப்ப இவ்ளோ பதட்டம்? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கே, ஏன் இப்படி? ரஞ்சித் விஷயத்தை நீ பார்த்துப்ப, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஹரிதா, அவ காணாம போய் இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் வேற பக்கமா போலீஸுக்கு பிரஷர் போட முடியுமான்னு முயற்சி பண்றேன். அண்ணே, இந்த பரமேஸ்வரிய நம்பி வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், கண் கலங்க கூடாது.